ஓம் திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாச்சினோ நத்துணையாவது நமச்சிவாயவே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் 23/4/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை. அதிலும் இன்று இந்த சித்திரை மாதத்து சதய நட்சத்திரம் சித்திரை சதயம் அப்பர் சுவாமிகளுடைய குருபூஜை. சமய குரவர்கள் என்று போற்றப்பட்ட திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாச சுவாமிகளுடைய இந்த நால்வருடைய சமய குரவர் என்று போற்றப்படுவதிலே தேவாரம்பாடிய மூவரிலே ஒருவர் திருநாவுக்கரசர். அப்பரே என்று இறைவனாலே அழைக்கப்பட்டவர். அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்படுகின்றவர். இறைவனுக்கு உளவாறு திருப்பணி செய்தவர். ஆலயங்கள் தோறும் சென்று தேவாரங்கள் பாடியவர். அவ்வாறு இந்த திருநாவுக்கரசு நாயனார் இளம்பராயத்திலே அவருடைய பெயர் மருநீக்கியார் என்ற பெயரோடு தோன்றியவர். அவருக்கு ஒரு தமக்கையார் திலகவதியார். இவ்வாறு சைவ சமயத்திலே இருந்து அவருடைய போராத காலம் சமண சமயத்துக்கு மாறி அங்கு அவர்களோடு சமணர்களோடு இருந்த பொழுதிலும் அதன் பின்பு தீராத வயிற்று வலி வந்த பொழுதும் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகளெல்லாம் செய்தவர். அவ்வாறு அவர் சமணத்திலிருந்து மீண்டும் சைவத்துக்கு போகிறார் என்று அறிந்ததும் அவரை கல்லோடு கட்டி கடலிலே இட்டார்கள். சுண்ணாம்பரையிலே வைத்து பூட்டினார்கள். எதுவுமே அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. யானையை கொண்டு தாக்கினார்கள். எதுவும் அவர் இறைவனை சிக்கன பிடித்தேன் என்பது போல இந்த நமச்சிவாயம் என்பதனை இறுக பிடித்து கொண்டவர். அவர் அந்த சுண்ணாம்பறையிலே 7 நாட்கள் சுண்ணாம்பறையிலே அடைக்கப்பட்ட பொழுதும் சாதாரணமாக 1 மணி நேரம் கூட ஒரு சுண்ணாம்பு நிறைந்த அறைக்குள்ளே நிற்க முடியாது. 7 நாட்கள் இருந்து வெளியிலே வருகின்ற பொழுதும் சந்தோஷமாக மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேலினும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணலடி நீழலே என்று இந்த தேவாரத்தை பாடினார். கல்லோடு கட்டி கடலிலே இட்ட பொழுதிலும் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாச்சினம் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பதிகத்தை பாடி அந்த கல்லானது மிதந்து வந்து வாழ்வில் உயர்வை தந்தது. இவ்வாறு பல அற்புதங்களை செய்தவர் திருநாவுக்கரசு நாயனார். அவருடைய இந்த குருபூஜை நாள் அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்படுகின்றவர். இந்த தேவார முதலி என்று போற்றுகின்றவர் மூவர். சமயகுரவர்கள் 4வரிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த மூவரும் தேவார முதலிகள், தேவார மூவர் என்று போற்றப்பட்டவர்கள். அந்த வகையிலே இந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜையிலே அவர்கள் செய்த உளவார பணிகள்,
ஆலயங்களில் செய்த தொண்டுகள், தேவாரங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் அடுத்த சந்ததிக்கும் எடுத்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருகுலங்களிலே, பாடசாலைகளிலே, கலாசாலைகளிலே, இல்லங்களிலே கூட பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறான சமய குறவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுகின்ற பொழுதிலும், அந்த வாழ்வியல் தத்துவங்களை அவர்கள் அறிகின்ற பொழுதிலும், எதிர்காலத்தில் சிறந்தவனாக வருகின்ற வகையிலே இந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இந்த நாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜை நாளில் நாமும் நாவுக்கரசு நாயனாருடைய சிறப்புகளை, பெருமைகளை எடுத்து கூறி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழவும், அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்திலே இன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே நாவுக்கரசு நாயனாருடைய அப்பர் சுவாமிகளுடைய குருபூஜை சிறப்பாக நடைபெற்று பாடசாலை மாணவ செல்வங்களுக்கு அப்பியாச புத்தகங்களும் வழங்குகின்ற நிகழ்வும் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.